நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மென்ஸ்ட்ரேஷன்ல கனசபகம் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி மென்ஸ்ட்ரேஷன்லயே கனச்சதுரம் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். டிஎன்பிசியில் இது வரைக்கும் கேட்ட எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கனசபகம் தான் பார்க்க போறோம். கேள்வி என்னன்னு பாருங்க. லென்த் வந்து 11 மீட்டர் கொடுத்திருக்காங்க, பிரெத் வந்து 10 மீட்டர் கொடுத்திருக்காங்க, ஹைட் வந்து 7 மீட்டர் கொடுத்திருக்காங்க. கனச்செவ்வகத்தின் கன அளவு வந்து L × B × H, அதுதான் ஃபார்முலா. இப்ப 11 10 7 இது ரெண்டத்தையும் இது மூணத்தையும் பெருக்குனா 770 வரும். இதுதான் ஆன்சர், கனச்செவ்வகத்தின் கன அளவு. ஓகேவா? அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் பாருங்க. 3 மீட்டர் 2 மீட்டர் 1 மீட்டர் எல்லாம் வந்து நீர் தொட்டியோட அளவு அப்படின்னு சொல்லிருக்காங்க. கனச்செவ்வகம் எப்படி இருக்கும் தெரியுமில்ல? இப்படி இருக்கும். சரியா? இதுக்கு வந்து அகலம், அதாவது நீளம் கொடுத்திருக்காங்க. நீளம் வந்து 3 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. இதோட அகலம் வந்து 2 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. உயரம் வந்து 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த நீர்த்தொட்டியோட கனச்செவ்வகத்தின் கன அளவு, அதாவது கொள்ளளவு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா? கன அளவு நாளே லென்த் × பிரெத் × ஹைட் தான். அதை சப்ஸ்டிட் பண்ணா 6 மீட்டர் கியூப் அப்படின்னு வரும். கனச்செவ்வகம் 1 மீட்டர் கியூப்ங்கிறது 1000 லிட்டர். ஓகேவா? அப்ப 6 மீட்டர் கியூப்னா அது 6000 லிட்டர் அப்படின்னு வரும். சோ இது ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்ல பாருங்க, 3.8 மீட்டர் × 2.5 மீட்டர் × 1.6 மீட்டர்ங்கிறது ஒரு மீன் தொட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீன் தொட்டியோட கொள்ளளவு என்ன அப்படிங்கறதான் கேள்வி. இப்ப நீளம்ங்கிறது 3.8, அகலங்கிறது 2.5, உயரங்கிறது 1.6ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த மீன் தொட்டியோட கொள்ளளவும் கன அளவும் ஒண்ணுதான். லென்த் × பிரெத் × ஹைட் அப்படின்னு கொடுத்துட்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதை மூணத்தையும் மல்டிபிள் பண்ணா 15.2 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? 1 மீட்டர் கியூப் எவ்வளவு கிடைக்கும்? 1 மீட்டர் கியூப்ங்கிறது 1000 லிட்டர். அப்ப 15.2 மீட்டர் கியூப்ங்கிறது 15200. சரியா? உங்களுக்கு மல்டிபிள் பண்ண தெரியாட்டியும் இந்த 3.8 × 1.6 மல்டிபிள் பண்ணி காமிச்சிருக்கேன். 6.08 6.08 வருது. × 2.5, அதாவது × 2.5 பெருக்கி காட்டிருக்கேன். பெருக்குனா 15200 அப்படின்னு வருது. சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க. இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா 8 மீட்டர் 6 மீட்டர் 2.5 மீட்டர் இதெல்லாம் ஒரு அறைகளுக்குள்ள கலனின் கொள்ளளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கலனோட கொள்ளளவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீளம் 8, அகலம் 6, உயரம் 2.5. சரியா? கொள்ளளவு அதோட கன அளவு, செவ்வகத்தின் கன அளவு அப்படின்னாலே கொள்ளளவு கன அளவு எல்லாம் ஒண்ணுதான். L × பிரெத் × ஹைட் தான். அதை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா 120 வருது. நான் இங்க மல்டிபிள் 6 8 48 × 2.5 பெருக்கி 120 அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இந்த 1 மீட்டர் கியூப் = 1000 லிட்டர். அப்ப 120 மீட்டர் கியூப்னா 1,20,000 1,20,000 லிட்டர் கொள்ளளவு அப்படிங்கிறது ஆன்சரா வரும். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? இந்த क्वेश्चन பாருங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 10 மீட்டர் × 5 மீட்டர் × 1.5 மீட்டர் நீர் தொட்டியின் கொள்ளளவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நீர் தொட்டியோட கன அளவு எவ்வளவு வேல்யூம் ஆஃப் லிட்டர் அதை கொள்ளும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இப்ப நீளம் 10 மீட்டர், அகலம் 5 மீட்டர், உயரம் 1.5 மீட்டர். இப்ப கன அளவு ஃபார்முலா என்ன? லென்த் × பிரெத் × ஹைட். இப்ப இதுல சப்ஸ்டிட் பண்ணா 10 × 5 × 1.5. இதை சப்ஸ்டிட் பண்ணா இது 15. இந்த 5 இத பெருக்கினா என்னன்னு கிடைக்கும் நமக்கு? இந்த 10ஐயும் 1.5ஐயும் பெருக்கினா நமக்கு 15 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த பாயிண்ட் போய் 15 கிடைக்கும். இந்த 15ஐயும் 5ஐயும் பெருக்கினா என்னன்னு கிடைக்கும்? 75 கிடைக்கும். அப்ப 75 மீட்டர் கியூப் 1 மீட்டர் கியூப் = 1000 லிட்டர் அப்படின்னா 75 மீட்டர் கியூப்ங்கிறது 75000 லிட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இத பாருங்க. 5 மீட்டர் × 3 மீட்டர் × 2 மீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அளவுள்ள ஒரு குழி மணலால் நிரப்பி உள்ளது. இந்த அளவுக்கு வந்து ஒரு குழி இருக்கு. அந்த குழியை வந்து மணலால் நிரப்ப வேண்டும். சரியா? ஒரு கனமீட்டர் = 500 ரூபாய்க்கு. ஒரு கனமீட்டர் ஒரு 500 ரூபாய்க்கு மணல் விலை எவ்வளவு விக்குது? ஒரு கனமீட்டருக்கு 500 ரூபாய் மணல் விலை விக்குது. இப்போ வந்து மொத்த அந்த மண்ணுக்குழி நிரப்புற மொத்த தொகை விலை எவ்வளவு வரும் அப்படிங்கிறது கேட்கறாங்க. இப்ப அதுக்கான கன அளவு, மொத்த வேல்யூ எவ்வளவு கொள்ளளவு வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். L × பிரெத் × ஹைட் அதுதான் வரும். அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு 30ங்கிறது வருது. சரியா? இது வந்து நீர் கிடையாது. நீர்னா தான் 1 மீட்டர் கியூப் = 1000 லிட்டர் அப்படின்னு வரும். இது வெறும் மணல் தான். அதனால அப்படியே எடுத்து அந்த கன மீட்டர் கியூப இதை வந்து அப்படியே வந்து அந்த 1000 ரூபாயோட ஒரு கனமீட்டர் தானே 500 ரூபாய். இப்ப 30 கனமீட்டர் எவ்வளவுன்னு வரும்? 30 × 500 அப்படின்னு பெருக்குனா 15000 ரூபாய் தொகை வரும். அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப கேள்வியை பாருங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா கனச்செவ்வகத்தோட பெட்டியின் ஒன்றின் அடிப்பகுதி, கனச்செவ்வகம் இருக்கலாம், அதோட அடிப்பகுதி சதுரமா இருக்கான். சரியா? இப்ப சதுரத்தோட பக்க அளவு ஏன்னு கொடுத்துட்டாங்க. கனச்செவ்வகத்தின் பெட்டியோட உயரம் வந்து பீன்னு கொடுத்திருக்காங்க. உயரம் என்னன்னு கொடுத்திருக்காங்க? பீன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? இப்ப கன அளவு கேட்டிருக்காங்க. கனச்செவ்வகத்தின் கன அளவு என்ன? L × P × H. இதுல என்ன சொல்லிட்டாங்க? கனச்செவ்வகத்தின் அடிப்பக்கம் = கனசதுரத்தின் அடிப்பக்கம் அப்படின்னு கொடுத்தாங்களா? அப்ப L × B எப்படி எழுதலாம்? A × A அப்படின்னு எழுதலாம். அவ சப்ஸ்டிட் பண்ணும்போது L × B A × B அப்படின்னா என்ன வரும்? கன அளவு A² B அப்படின்னு கிடைக்குமா? அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா நீளம் 2 மீட்டர், அகலம் 2 மீட்டர், உயரம் 1 மீட்டர் கொடுத்திருக்காங்க. கனச்செவ்வகத்தின் வெளிப்பரப்பு மட்டும் கேட்டிருக்காங்க. இப்ப கனச்செவ்வகத்தின் வெளிப்பரப்பு என்ன? ஃபார்முலா என்னன்னா 2 × L × B + L × H + B × H. இதான் வெளிப்பரப்போட கனச்செவ்வகத்தின் ஃபார்முலா. இப்ப L × B சப்ஸ்டிட் பண்ணா 2 × 2 வரும். பிளஸ் L × H, Hக்கு 1 மீட்டர் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 2 × 1 + 2 × 1 வரும். சோ அப்ப இதெல்லாம் இத பெருக்கினா 4, இத பெருக்கினா 2, இத பெருக்கினா 2, இத ஆட் பண்ணா 6 + 2 8 8 2 16 மீட்டர் கியூப் வெளிப்பரப்பு ஏரியான்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா?
இப்ப நெக்ஸ்ட் சம்ல என்ன கேள்வி கேட்டாங்கன்னு பாருங்க. நீளம் வந்து 14 மீட்டர் கொடுத்திருக்காங்க, அகலம் வந்து 14 மீட்டர் கொடுத்திருக்காங்க, உயரம் வந்து 7 மீட்டர் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து கனசெவ்வகத்தின் கன அளவு தான் கேட்டிருக்காங்க. கனசெவ்வகத்தின் கன அளவையும் கேட்டிருக்காங்க, கனசெவ்வகத்தின் பரப்பளவும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு ஃபார்முலா என்ன, 2 இன்டு லென்த் இன்டு பிரெத் பிளஸ் பிரெத் இன்டு ஹைட் பிளஸ் ஹைட் இன்டு லென்த் அப்படிங்கிறது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. இப்ப கன அளவு முதல்ல கண்டுபிடிக்கலாம். கன அளவுக்கு என்ன, L இன்டு பிரெத் இன்டு ஹைட், இதுல லென்த் வந்து 16, பிரெத் 14, ஹைட் 7 கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் பண்ணா 15,068 அப்படின்னு கிடைக்குது. உங்களுக்கு மல்டிபிள் பண்ண தெரியலன்னா இதை பார்த்து பண்ணிக்கோங்க. சரி, ஓகேவா? இதுக்கு வராது. இது பாருங்க 16, இந்த பாத்தீங்களா 16 14, இந்த 16 14 பேருக்குனா 224 வரும். அதே மாதிரி இந்த 14 7 பேருக்குனா 112 வரும். சரியா? இந்த இந்த 16 14 பேருக்குனா 224 வரும். சரியா? இந்த 224 7 பேருக்குனா 1568 வரும். அடுத்து பாருங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க 2 இன்டு L இன்டு பி பிளஸ் பி இன்டு ஹச் பிளஸ் ஹச் இன்டு எல். இந்த L இன்டு பிக்கு 16 இன்டு 4, பி இன்டு ஹச்சுக்கு 14 இன்டு 7, ஹச் இன்டு எல்லுக்கு 7 இன்டு 16. 16 14 224, 14 7 14 7 பேருக்குனா 98, 7 இன்டு 16 7 இன்டு 16 பேருக்குனா 112 அப்படிங்கிறது கிடைக்குதா? ஆன்சர் கிடைச்சிச்சா? அப்ப என்ன, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 434ங்கிறது கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி காட்டுறவா, 224 98 112. சரியா? 8 4 12, 12 2 14, 1 1 9 10, 10 1 11, 11 2 13, 13 1 3 4. இப்ப 434ங்கிறது வந்துருச்சா? 434 இன்ட்டு 2ங்கிறது 868. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நீளம் வந்து 25 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க, அகலம் 40 சென்டிமீட்டர், உயரம் 45 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அளவுள்ள சிபியுக்கு உரை தைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உரையின் விலை வந்து ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 40 ரூபாய் வாங்குறாங்களா? மொத்த செலவு எவ்வளவு ஆகும் அப்படிங்கறதான் கேள்வி. இப்ப வந்து இங்க பாருங்க, நீளம் வந்து 25 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க, இங்கேயும் சென்டிமீட்டர், மூணுமே சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து விலை வந்து மீட்டர்ல கொடுத்திருக்காங்க, ஒரு சதுர மீட்டருக்குன்னு. அப்ப இது எல்லாத்தையும் மீட்டருக்கு மாத்தணும் அப்படின்னா 100 வகுக்கணும். வகுத்தா அப்படின்னா 0.25 மீட்டர் அப்படின்னு எல்லாம் 0 பாயிண்ட்ல வரும். சரியா? அடுத்து பாருங்க, உரை தைக்க தேவையான துணி எப்படி இருக்கும் அப்படின்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவையும் மேற்பகுதியையும் தச்சா போதும். அந்த கீழே இருக்கும் பாத்தீங்களா, இந்த இப்படி இருக்கும் அப்படின்னா சிபியு இப்படி இருக்கு அப்படின்னா அந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, அந்த அடிமட்டத்துல ஒண்ணு, அதுக்கு துணி தேவையில்லை. அதனால லேட்டரல் சர்ஃபேஸை மேல் பரப்பை மட்டும் துணி தச்சா போதும். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு செவ்வகத்தோட, அதாவது வெளிப்பரப்பு ஏரியா, வெளிப்பரப்புக்கு செவ்வகத்துக்கு என்ன ஃபார்முலானா 2 இன்டு எல் பிளஸ் பி இன்டு ஹச். மேல் பரப்புக்கு மட்டும் அப்படின்னா எல் இன்டு பி. உங்களுக்கே தெரியும் செவ்வகத்துக்கு ஏரியாவோட ஃபார்முலா என்ன, எல் இன்டு பி. அதான் கொடுத்துருக்காங்க மேல் பரப்பு ஏரியா அப்படின்னு. அடுத்து பாருங்க, இதுல எல்லோட வேல்யூ அப்டேட் பண்ணும், பியோட வேல்யூ, ஹச்சோட வேல்யூ, இதே மாதிரி எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணிட்டு இதை வந்து 0.25 0.40 ஆட் பண்ணா 0.65 கிடைக்கும். இப்ப 2 இன்டு 0.65 இன்டு 0.45 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா 0.585 அப்படின்னு கிடைக்கும். பக்கத்திலே பாருங்க மல்டிபிள் பண்ணி காட்டியிருக்கேன். 2 இன்டு 0.65 அதை மல்டிபிள் பண்ணா 1.30 கிடைக்கும். இன்டு 0.45 மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், 0.585 கிடைக்கும். சரி, பிளஸ் 0.1. சரியா? இதை ஆட் பண்ணா 0.85 சதுர கிலோமீட்டர், அதாவது ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும். எப்படி கிடைக்கும், மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும். இதான் சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து இதோட அப்படியே 40 ரூபாய் பெருக்குனா போதும். 0.685 இன்டு 40 ரூபாய் பெருக்குனா 27.40 ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும். 0.685 இன்டு 40. சரியா? இதை பெருக்குனா என்ன கிடைக்கும், 27,400 ரூபாய். இங்க 3 புள்ளி தள்ளி புள்ளி வச்சிருக்கிறதுனால நானும் 3 புள்ளி வச்சு 3 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிருக்கேன். இங்க பாருங்க 27.40. அடுத்த கணக்கு போயிடலாமா? அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து கணக்கோட கேள்வியை பாருங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, 10 மீட்டர் இன்டு 9 மீட்டர் இன்டு 8 மீட்டர். இது ஒரு கூடத்தின் அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கூடத்தின் சுவர் அப்புறம் மேற்கூரை வெள்ளை அடிக்கணும். இப்ப வெள்ளை அடிக்க போறாங்க. ஒரு கூடத்தின் சுவருக்கும் அந்த மேற்கூரைக்கும் வெள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னா கீழ்த்தரைக்கு வெள்ளை அடிக்க மாட்டாங்க. ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படின்னா 8 ரூபா 50 பைசா அப்படிங்கறதா கேள்வி. மொத்த செலவு எவ்வளவு ஆகும் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. மொத்த செலவுங்கிறது மொத்த கேள்வி. இப்ப பாருங்க, நீளம் வந்து 10 மீட்டர், அகலம் 9 மீட்டர், உயரம் 8 மீட்டர். இப்ப வெள்ளை அடிக்கிறதுக்கு கூடிய பகுதியின் பரப்பு பாருங்க, சுவரின் பரப்பு பிளஸ் மேற்கூரையின் பரப்பு. ஓகேவா? சுவரின் பரப்பு எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, சுவரின் பரப்பு இப்படி இருக்கும், மேற்கூரை இப்படி இருக்கும். இப்ப மாடி வீடா இருந்தா இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. சுவர் இப்படி இருக்கும், மாடி வீடா இருந்தா இப்படி இருக்கும் மேற்கூரை. சோ இதுக்கு பெயிண்ட் அடிக்கணும், இதுக்கு பெயிண்ட் அடிக்கணும், இதுக்கு பெயிண்ட் அடிக்கணும் இல்லையா? இப்ப வந்து இதோட ஃபார்முலா, இந்த மேற்கூரைக்கு இதுக்கு மட்டும் ஃபார்முலா பாருங்க, இந்த சைடுல மட்டும் அடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்க. 2 இன்டு வெளிப்பரப்பு, செவ்வகத்தோட வெளிப்பரப்பு ஃபார்முலா 2 இன்டு எல் பிளஸ் பி இன்டு ஹச்சின் கூட எழுதிக்கலாம், இல்ல எல் இன்டு ஹச் பிளஸ் பி இன்டு ஹச் எழுதிக்கலாம். ஹச் ஹாமனா வெளியே எடுத்து போட்டுருங்க. மேற்பரப்பு, இப்ப வந்து செவ்வகத்தோட மேற்பரப்பு ஏரியா என்ன, எல் இன்டு பி அதை போட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க எல்லாம் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும், சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஈஸியா போயிட்டே இருக்கலாம். பாருங்க, எல் இன்டு ஹச் 10 இன்டு 8, பி இன்டு ஹச் 9 இன்டு 8 80 72. இதை பிளஸ் பண்ணா 152 இன்டு 2 வருது. இங்க 10 இன்டு 9 90. இதை வந்து மல்டிபிள் பண்ணா 304. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா 394 வருது. சோ இந்த 394ஓட இந்த 8 ரூபா 50 பைசாவை பேருக்குனா 3349 ரூபாய். அதான் மொத்த செலவு. ஓகேவா? நெக்ஸ்ட் கணக்கு பாத்துடலாம்.
இப்ப நெக்ஸ்ட் கணக்கு பாருங்க என்ன கேள்வின்னு 20 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 7.5 சென்டிமீட்டர் இது ஒரு செங்கக்கல்லோட அளவு. அடுத்து 20 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 7.5 மீட்டர் ஒரு சுவர் அளவு. சரியா, இது சுவரோட அளவு. இதுல எத்தனை செங்கக்கல் தேவைப்படும் இந்த சுவர் கட்ட அப்படிங்கறத கேள்வி. இப்போ ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு தத்துவம், இது ஒரு ஃபேக்ட். சரியா, ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர்ங்கிறது. ஒரு சுவரோட அளவு பாருங்க, நீளம் வந்து 20 × 100. ஏன்னா இது வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இது வந்து மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. சுவரோட அளவுக்கு 20 மீட்டர் 2 மீட்டர், இது மட்டும் இதுவும் 0.75 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனா செங்கலோட அளவு சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஒரே அளவுல கொண்டுட்டு வந்தாதான் வகுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால சுவரோட அளவை சென்டிமீட்டர்ல கொண்டு வரேன், மீட்டர்ல இருக்கிறத சென்டிமீட்டர்ல கொண்டு வரேன். 20 × 100 = 2000 சென்டிமீட்டர். 2 × 100 = 200 சென்டிமீட்டர். 0.75 × 100 வந்து 75 சென்டிமீட்டர். சரியா, இப்ப செங்கலோட அளவு பாருங்க, செங்கலோட அளவை கொடுத்தபடி கொடுத்தது எழுதிட்டு தேவையான செங்கல் = கன அளவு / கன அளவு. இந்த கன அளவை வகுத்தா தான் நமக்கு தேவையான செங்கல் எவ்வளவுங்கிறது கிடைக்கும். சரியா, இப்ப அது அப்படியே அந்த சப்ஸ்டியூட் L × B × H போட்டுட்டு இது வந்து சுவரோட அளவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். L × B × H இது செங்கலோட கன அளவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணா எனக்கு 20,000 அப்படிங்கறது ஆன்சர் கிடைக்குது. நான் கேன்சல் பண்ணி காட்டட்டுமா? 2275 20 × 10 × 7.5. இந்த 20 எங்க கேன்சல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இங்க 0 இந்த 0 கேன்சல் பண்ணிட்டேன். இந்த 2 கேன்சல் பண்ணிட்டேன். இங்க ஒரு 100 கிடைக்குது. இந்த 10 இந்த 0 கேன்சல் பண்ணிட்டேன். இங்க ஒரு 20 கிடைக்குது. இந்த 7.5 ஒண்ணா வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணா இங்க 10 × 10 போட்டா இங்க 75 கிடைக்குமா? அப்ப இது 1 × இங்க 10 கிடைக்குமா? மீத என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? இங்க ஒரு 20 கிடைச்சிருக்கு, இங்க ஒரு 0 இங்க ஒரு 0. அப்ப 20 எடுத்து போடுறேன், இந்த 3 0 இங்க எடுத்து போட்டேன். எனக்கு கிடைச்ச ஆன்சர் 20,000. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, கனசெவ்வகத்தின் அடிப்பரப்பு வந்து 150 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. கன அளவு உயரம் என்ன அப்படின்னு, கன அளவு வந்து 900 கன சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடிப்பரப்பு 150 தான், கன அளவு 900 கன சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்க. உயரம் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. கனசெவ்வகத்தின் L × B, அதான் அடிப்பரப்புங்கிறது L × B 150, கன அளவு L × B × H 900. இந்த L × B பதிலா 150 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? × H கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப இந்த 0 கேன்சல் பண்ணிட்டா இது 9 இந்த 90 18 9வது வாய்ப்பாடுல அடிச்சா இது 10 இது 2 கிடைக்கும். அப்ப இந்த 2 அடிச்சா 5 கிடைக்கும். அப்ப உயரம் 5 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க, கனசெவ்வகத்தின் அகலம் B = 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? உயரம் H = 11 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? கன அளவு பாருங்க 3080 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப கன அளவோட ஃபார்முலா L × B × H. L × B × H L × B B × H க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு L ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணுமா? அப்ப இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா? இத 11 டேபிள் அடிச்சா இதை என்ன பண்ணலாம்? 22 இதுல இருக்கும், 2 போட்டுக்கலாம். மீதம் 30ல 8 இருக்கும், 8 இதையும் சேர்த்தா 8 கிடைக்கும். சரி, அப்ப 28. நீளம் வந்து 28 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க, அரை நீளம் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அகலம் 3 சென்டிமீட்டர். கனசெவ்வகத்தின் பரப்பளவு 88 மீட்டர் ஸ்கொயர். கனசெவ்வகத்தின் நாசுவர் பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க. அந்த 4 சுவரோட பரப்பு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இங்கிட்ட ஒரு சுவர் இங்கிட்ட ஒரு சுவர் இருக்கும், 4 சுவரோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. 2 × L + B × H. சரியா, லென்த் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க, ஹைட் மட்டும் கொடுக்கல, அதோட பரப்பளவும் கொடுத்துட்டாங்க. கனசெவ்வகத்தின் பரப்பளவு 88. சோ இது 8 ஆட் பண்ணிக்கலாம். இந்த 8 கேன்சல் பண்ணா இங்க 11 வரும். சோ H = 11/2. அப்ப உயரம் 5.5. சோ இதோட சம்ஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இதோட மீதி இன்னும் இருக்கு, இன்னும் ஒரு 15 சம் கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ so much.